பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்தா செருப்படி தான் கிடைக்கும். ஓஹோ, அத நீங்க சொல்றீங்களா? நான் என் பொண்ணை நன்னா தான் வளர்த்திருக்கேன். நீங்க தான் ஒரு எரும கடவை வளர்த்திருக்கேன். ஊர்ல ஒரு பொம்மநாட்டி விடாத எல்லாரையும் முட்டின்னு தெரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேன்னு அம்மா பொண்ணுக்கு ஏதாவது குற்ற உணர்வு இருக்கா? ஒரு அயோக்கியனை பெத்ததுக்கு நீங்க தான் நான் சாகணும். அனாவசியமா என் வாயை கிளறினீங்க. இயேசுவின் கிருபையால உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்துட்டோம். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ரசீதை கொடுங்க. இவர்தான் மகேஷ் சார். என்ன சிஸ்டர் 30 லட்சம் ரூபா பத்தலையா? இன்னும் வேணுமா? அது இல்ல சார், நேத்து நீங்க ரசீது வாங்க மறந்துட்டீங்க. அதனால மல்லிகா மேடத்தை நேர்ல பார்த்து சந்திச்சு ரசீது கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். வரோம் சார். வரோம். வாங்க. காட் பிளஸ் யூ. மறந்துட்டுலாம் வரல சிஸ்டர். நீங்க வந்து மல்லிகா கிட்ட விஷயத்த சொல்லணும்னு வேணும்னே தான் விட்டு வந்த. மல்லிகா நிலைமை உள்ள போய் பார்ப்போம். மகேஷ், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். தைரியமா இருங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்குவோம். நானும் ஜீவாவும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். மகேஷ் மேடம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ளீஸ். வா ரோஜா. ரோஜா இங்க பாரு, நம்ம முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும். மகேஷ் உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? நீ வந்து ஒரு கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. மகேஷ்க்கு இப்ப எப்படி இருக்கு? குணமாயிடுவார் ஸ்னேகா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பாடா, அது போறோம். அந்த மல்லிகை வந்து என்ன சொல்லிட்டு போனா? ஐயோ, அந்த கொடுமையை ஏமா கேக்குற? அவ இங்க வந்தாளா? திடீர்னு ரூமுக்குள்ள போய் அது அம்மா அம்மா ஒரு நிமிஷம். ரோஜா, இதெல்லாம் நீ அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோ. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, நாங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். மகேஷ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. சரிம்மா, போங்க. போமா. சரி. மல்லிகா, என்ன டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்? என்னன்னு சொல்றது? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த மகேஷ் ஏன் கிட்ட 30 லட்சத்தை திருடினது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா எழுதிட்டு வந்திருக்கான். சபாஷ். அனாத ஆசிரமத்துக்கு 30 லட்சம் ரூபாயா? கிரேட்மா. வாய மூடு, என் வயிறு பத்திக்கிட்டே எரியுது. 5-10 கிடையாது, 30 லட்சம். ராஸ்கல், அவனை சும்மா விட போறது கிடையாது. இனிமே அவனுக்கு என் சுயரூபத்தை காட்ட வேண்டியதுதான். விடு மல்லிகா, வாதங்கம் கோவம்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீ இப்ப அவசரப்பட்டு எதை பண்ணாலும் உனக்கு தான் நஷ்டம். வாய மூடு. நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. அது சரி, உனக்கு தான் நல்லது சொன்னா பிடிக்காத. சரி, நான் என் பிரச்சனைக்கு வரேன். நான் 5 லட்சம் பணம் கேட்டேனே, என்னாச்சு? என்னது? 5 லட்சமா? 5 லட்சம் 5 lakhs கொடுத்துரு. என்ன கிண்டலா? இருந்ததையும் பறி கொடுத்துட்டு பரதேசி மாதிரி பரிதவிச்சிட்டு இருக்கேன் நானு. உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் எது என்கிட்ட? அதான் இந்த வீடு இருக்கே, வீட்டு அடமான வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. உனக்கு 24 மணி நேரம் கெடு. ஏற்பாடு பண்ணல, மகேஷுக்கு உன் சுயரூபத்தை நீ காட்டுறதுக்குள்ள உனக்கு என் சுயரூபத்தை நான் காட்டிடுவேன். ஜாக்கிரதை. என் கூட கட்டில படுக்கும் போது உனக்கு அசிங்கமா இல்ல? மனசாட்சி உறுத்தல? என் மேல பாசமா இருக்க மாதிரி உருகி உருகி நடிச்சியே, அதெல்லாம் போய் தானே? நடத்த கெட்டவ.
ஐயோ 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 ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கா பாத்தியா? டேய் புகழ், இவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்தை எங்கடா போய் கழிக்க போற? ஐயா புகழ், பெத்த அப்பா அம்மாவை மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இப்ப இந்த பாவி சாணிய கரைச்சு உன் மூஞ்சில ஊத்துறாளே, இப்ப என்னடா பண்ண போற? இதுல எப்படி தொங்குறது? தற்கொலை கூட செஞ்சுக்க முடியாத அதிர்ஷ்ட கட்டி ஆயிட்டு. இந்த முடிவுக்கு வந்த அறிவு கட்டவளே, ஏதோ ஸ்டூல் நகர்த்துற சத்தம் கேட்டு ஓடி வந்த, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நான் செத்து போறேன்க்கா. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரு, நடந்த கெட்டவன அவமானப்பட்டம் வேற. அது மட்டும் இல்லக்கா, நான் புனிதமா நினைக்கிற சுரேஷோட காதல இன்னைக்கு நானே கொச்சப்படுத்திட்டேன். சுரேஷ் ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காதுக்கா. தேவி, நீ அந்த காதலுக்காக இந்த குழந்தைய சுமக்கிறியே, செத்து போன காதலனோட கடைசி ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறியே, இதுவும் ஒரு வகை தியாகம் தாமா. அப்படி இல்லக்கா, நீங்க சுரேஷ விரும்புனீங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதே பெரிய நம்பிக்கை துரோகமா புகழ்மணி நினைக்கிறாரு. இந்த லட்சணத்துல நான் சுமக்கிறது புகழ்மணியோட குழந்தை இல்ல, அந்த சுரேஷோட குழந்தைன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பூகம்பம் நடக்கும் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுதானே இந்த காரியத்துல இறங்கணும். முக்கால் கிணறு தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறது கோழத்தனம். அப்படின்னு பார்த்தா எனக்கு நடந்த அவமானத்துக்கு நான் இந்நேரம் 100 தடவை தற்கொலை பண்ணிருக்கணும். நம்ம நாட்டுல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீ உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தைய கொல்ல பாக்குறியே, அதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது. பாவம் பண்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழும்போது தபிஞ்சு கால இந்த பூமியில பதிக்காத அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு? தயவு செய்ததை கொண்டுடாத ப்ளீஸ். என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்க்கா. நீ என்ன பத்தி கவலைப்படாத தேவி. இங்க பார், சுரேஷ் விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. சுரேஷ் கசின் நேரம் ஃபாரின் போய் சேர்ந்திருப்பாரு. அவரை மறந்துரு. அவரால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியா இரு. இங்க பார், கவலைப்படாம போய் படு போ. குட் நைட். நில்லடி. அம்மா, இங்க நடந்தது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா செஞ்சிருக்கீங்க. என்னடி நீ ஏன் உன் வாழ்க்கைக்கு எமனா இருக்கியடி? நீ ஏன் உனக்கு குழி வெட்டி அதுல உள்ள போய் படுத்துக்கிறேங்கிறியடி? அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். இன்னும் இழக்கிறதுக்கு என்னடி இருக்கு? கர்ணன் தானத்துல சிறந்தவன் தான். ஆனா
அவன் கவசத்தை அறுத்து கொடுத்தான்னா அவன் கடவுளோட அவதாரத்துக்கு சமம். நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க. அன்னதானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணலாம், வாழ்க்கையை தானம் பண்ணா எப்படிமா? உனக்கு மலடி பட்டம் போய் இப்போ நடத்த கட்டவங்கிற பட்டம். இதையெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. அம்மா, புகழ்மணிக்கும் எனக்கும் நடுவில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக நான் வகுத்த வியூகம் தான் இது. இந்த போராட்டத்து முடிவில் நான் தான் ஜெயிப்பேன். நீ அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை பேசி என்ன தோக்கடிச்சிடாத. இங்க பாரு, தேவி விஷயத்த வெளியில சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. செல்வி, சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றேன்லம்மா. செல்வி, சத்தியம் பண்ணுமா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஆ? இங்க மகேஷ்னு ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி, ஆமா, நீங்க? நான் அவனுடைய அப்பா. என் பேரு ராஜசேகர். இன்னைக்கு காலையில தான் அவருக்கு ஆபரேஷன் நடந்தது. நவ் இஸ் ஆல் ரைட். இவ்வளோ லேட்டா வரீங்களே? அது ஒரு பிசினஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன். தகவல் தெரிஞ்சு இப்பதான் வரேன். அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? என் பையன் எப்படி சார் இருக்கான்? இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இந்நேரம் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சிருப்பார். வார்டு நம்பர் 18 போய் பாருங்க. ம். டாக்டர். எஸ். திஸ் இஸ் மை கார்டு. ஓ, ஐ சி. மகேஷுக்கான மெடிக்கல் பில்லெல்லாம் என் பேரில் சார்ஜ் பண்ண சொல்லுங்க. நான் பே பண்ணிடுறேன். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். மகேஷ், மகேஷ், ரோஜா. மாமா, ரோஜா, ஆளை பார்த்தாச்சுல்ல? ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. என்ன மாமா இது? இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் முகத்தை கூட பார்க்காம பேசுறீங்க. நான் அயோக்கியனுங்க முகத்தை பார்க்கறது இல்ல. எங்க கிளம்ப சொல்றீங்க மாமா? இப்பதானே ஆபரேஷன் நடந்திருக்கு. பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டாம்? அதுக்குதான் இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்களே. நீ வேற எதுக்கு? மாமா, ஸ்னேகா மட்டும் வந்து என்ன சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவரை முழுசாவே பாத்துக்க முடியாது. ஆமா ஆமா, சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவனை காப்பாத்தி அந்த நாசக்காரி மல்லிகாவுக்கு தாரவாத்துட்டா. இப்போ என்ன திட்டத்துல உன்னை கூட்டிக்கிட்டு இங்க வந்து இவனை காப்பாத்தி இருக்கிறாளோ யாருக்கு தெரியும்? நீயும் ஏமாந்து போய் அப்பாவியா யாரு எதை செய்தாலும் சொன்னாலும் சரண்டர் ஆயிடுற. நீ கிளம்புமா ரோஜா. சார், இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இதோ பார், நான் உன்கிட்ட பேசல, நீ வாய மூடு. ரோஜா கிளம்புமா. ரோஜா, நீ எதுவும் பேசாத. ரோஜா, நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏய் ஸ்னேகா, இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? வா ஆத்துக்கு போலாம். அம்மா, உன்னால நான் கண்ட பாக்கெட் எல்லாம் செருப்படி பட வேண்டியிருக்கு. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்தா செருப்படி தான் கிடைக்கும். ஓஹோ, அத நீங்க சொல்றீங்களா? நான் என் பொண்ணை நன்னா தான் வளர்த்திருக்கேன். நீங்க தான் ஒரு எரும கடவை வளர்த்திருக்கேன். ஊர்ல ஒரு பொம்மநாட்டி விடாத எல்லாரையும் முட்டின்னு தெரியுது. நான் நல்லா தான் வளர்த்திருக்கிறேன். உன் பொண்ணு தான் எருமக்கடா முன்னால வந்து நின்னு முட்டு முட்டுன்னு சொன்னா அது முட்டாம என்ன பண்ணும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேன்னு அம்மா பொண்ணுக்கு ஏதாவது குற்ற உணர்வு இருக்கா? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வர்றது. ஒரு அயோக்கியனை பெத்ததுக்கு நீங்க தான் நான் சாகணும். அனாவசியமா என் வாயை கிளறினீங்க. அப்புறம் நான் இந்த ரத்னசாமி விஷயத்தெல்லாம் இங்க பேச வேண்டி இருக்கும். ரொம்ப அசிங்கமா போயிடும். ஜாக்கிரதை. பாத்தியடி, உங்க அம்மா என்னெல்லாம் பேசுறா பாத்தியா?
இந்த அசிங்கம்லாம் எனக்கு இப்ப தேவையா? எல்லாம் ஒன்னால வருதுடி. இவனுக்கு ஆபரேஷன் பண்ண என்ன இல்ல அடுப்புல வச்சு எரிச்சாதான் நமக்கு என்ன? இவன் மூஞ்சில முழிக்காதன்னு சொன்னா கேக்குறியா நீ? அம்மா கத்தாதம்மா, நான் அப்புறமா வந்து நீ இப்ப ஆத்துக்கு வரல, நேரா நான் ஆத்துக்கு போய் தூக்கு மாட்டின்னு செத்து போயிடுவேன். இது நான் சேவிக்கிற பெருமாள் மேல சத்தியம். அம்மா நில்லுமா. நீ ஏமா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது? இவனை வளர்த்ததுக்கு நான் நாண்டுகிட்டு சாகணுமா? நீ கிளம்பு, இனிமே நீயும் இங்க இருக்க கூடாது, கிளம்பு. மாமா, ஸ்னேகாவை அவங்க அம்மா கூட்டிட்டு போறதுல நியாயம் இருக்கு. நீங்க என்ன கூப்பிடுறதுல என்ன நியாயம் இருக்கு? மகேஷ் என் புருஷன் மாமா. கண்டவ கூட எல்லாம் குடும்பம் நடத்துறவன புருஷன் சொல்லி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காதம்மா. வா கிளம்பு, இல்லாட்டா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். நீ வா. மாமா, நான் மாமா, சொல்றேன்ல, வா. மாமா. வா. மகேஷ் மாமா. ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே. பாத்தியாப்பா, ஒருத்த சாகும்போது வர கூட்டத்தை வச்சு அவன் வாழும்போது எப்படி இருந்தான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, 4 பேர் கூட வரமாட்டாங்க போல இருக்க. தம்பி, கட்டின பொண்டாட்டியோட ஒழுக்கமா குடும்பம் நடத்தியிருந்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க பக்கத்துல இருந்திருப்பா. கல்ல தூக்கி தலையில போடுறவள கடவுள் நம்பிட்டு வந்தியப்பா. அதான் இப்ப நீ அனுபவிக்கிற. என்ன பாக்குற? சாத்தான் வேதம் ஓதுதேன்னு பாக்குறியா? ஒரு காலத்துல நானும் சாத்தானா இருந்தவதான். இப்போ நான் என் தப்ப உணர்ந்து சாதாரண மனுஷி ஆயிட்டேன். நீங்களும் திருந்தணும் தம்பி. நல்லவங்க அழுதா நரகத்துல கூட நமக்கு இடம் கிடைக்காது. ஆஸ்பத்திரிக்கா? மகேஷ்கா? கட்டிக்கிட்டவனுக்கு கட்டிச்சோறு எடுத்துட்டு போற மாதிரி எவ்வளவு உரிமையா எடுத்துட்டு போயின்னு இருக்கா. வைதேகி, வைதேகி, வாய் முடின்னு தட்டுல போட்டது கொட்டிட்டு போறேன். இங்க வா. ஒரு வேலையை நிம்மதியா செய்ய விட மாட்டேல. என்ன விஷயம்? இத பாரு, உன் பொண்ணு மகேஷ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போயின்னு இருக்கா. எலியும் பூனையும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இந்த 2 சக்கலத்திகளும் எப்போ ஒண்ணு சேர்ந்தாளுங்க? இவளுங்களுக்குள்ள ஏதாவது ஒப்பந்தம் பண்ணிண்டாளுங்களா? மகேஷ்க்கும் இவளுக்கும் எப்ப கல்யாணம்? இன்னொரு குழந்தை பிறந்த மாமிமா இரு. மகேஷ் இனிமே பிஸி ஆயிடுவாரு. வாரத்துல 3 நாள் ரோஜா வீட்ல, 3 நாள் ஸ்ரேகா வீட்ல, இன்னொரு நாள் மல்லிகா வீட்ல. வாய் முடுங்க. ஏன் அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு அவள் அடக்குற? முகத்துக்கு முன்னாடி இருக்கிறவா காது பட பேசுறா, முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவா பேசுவாளே, அவள் எப்படி அடக்க போற? அம்மா போற நிறுத்துறியா? நீ நிறுத்துறி, நான் நிறுத்துறேன். விட்டது சனின்னு நினைச்சு கூடனா சனியனோட வாழை தான் பிடிச்சுன்னு சுத்துவேங்கிற. அவனுக்கு வாக்கரிசி போட போற நேரத்துல வாய்க்கு ருசியா சாதம் போட போறியா? நான் உன்னை கொண்டு போக விட மாட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் சரி, நான் மகேஷ்க்கு சாப்பாடு கொண்டு போக தான் போறேன். ஸ்னேகா, பொறத்தியாரோட புருஷனுக்கு நீ ஏண்டி உபச்சாரம் பண்ணிட்டு இருக்க? ஊர் வாய்க்கு சக்கையா போய் ஏண்டி செத்துன்னு இருக்க? நான் சக்கை இல்லம்மா, சக்கரை. நாக்குக்கு இனிப்பு கொடுக்கற சக்கரை. சக்கரை நாக்குல கரைஞ்சு போறதுனால வருத்தப்பட முடியுமா என்ன? அது கரைஞ்சாதானே சக்கரைக்கு மதிப்பு. அதே மாதிரிதான் நானும் மகேஷ்காக வாழறதுதான் என் காதலுக்கு மதிப்பு. நீ சக்கரையா இருக்கலாம்டி, ஆனா அவன் சக்கரை இல்ல, உப்பு. உப்பு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா உனக்கு பிபி ஏறுறது, உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா எனக்கு பிபி ஜாஸ்தியாருது. அந்த உப்பை துப்பி தொலையன். அவ உப்பும் இல்ல சர்க்கரையும் இல்ல, சரியான இடிச்ச புளி. எல்லாருடைய வயிற்றையும் கலக்கின்னு இருக்கிறதே அவனுக்கு முழு நேர வேலை. நான் கிளம்புறேன். பேசிண்டே இருக்க, நீ வாட்டு கிளம்பினா என்ன அர்த்தம்? நான் உன்னை கொண்டு போக விட மாட்டேன். சாப்பாடு குடி. விடுமா. ஸ்னேகா, இதோ வந்துட்டாளே இந்த கதையினுடைய நாயகி. ரோஜா, மகேஷ்க்கு இப்ப எப்படி இருக்கு? குணமாயிட்டு வராரு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தோ அவருக்காக தான் சாப்பாடு எடுத்து நான் கிளம்பிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அவருக்கு பழையபடி குணமாயிடுமாமா? அது டாக்டர் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. புரியலையே. ஸ்னேகா, நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ அதை ஜீரணிச்சுக்கணும். மகேஷை நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அவரை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நீ அவரை பாக்குறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். என்னடா இவ, புருஷன் உயிரை காப்பாத்துன்னு போன் பண்ணி கெஞ்சினவ குணமான உடனே இப்படி மாறிட்டாளேன்னு நினைக்காத.
என்னதான் இருந்தாலும் மகேஷ் எனக்கு மட்டும்தான் புருஷன், அதுதான் உண்மை. நீ எனக்காகவும் மகேஷ்காகவும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீ நன்றி மட்டும் இல்ல, எதை வேணாலும் கேளு கொடுக்க தயாரா இருக்க. ஆனா என் புருஷனை மட்டும் கொடுக்க முடியாது. அவரை என்கிட்ட விட்டுரு. ரோஜா, இத மட்டும் என் பொண்ணு நீ செய்ய வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணுவேன். ரோஜா நீ கிளம்பு. அப்போ உன் முடிவு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பேசிக்கலாம் ரோஜா. நீ இப்ப கிளம்பு. ரோஜா, சோபாவே லெட்டர் செக்ஷன்ல இருந்து மாத்த சொன்னேனே. சொன்னீங்க. அன்னைக்கு என் புருஷன் உயிருக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன். நீங்க உங்க வேலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? ஈவு இறக்கம் நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள எனக்கு நிறையவே இருக்குமா. என் பொண்ண நீதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் சோபாவை வேலையை விட்டு தூக்கி ஜாக்கிரதை. வா ஸ்னேகா. ஏய் செல்வி, என் கூட கிளம்பு. எங்க? என்னது, இன்னைக்கு என்ன டேட் ஞாபகம் இல்லையா? ஏன்பா இந்த சனியனை கூட்டிட்டு எங்க போற? வேறங்க, கோர்ட்டுக்கு தான். இன்னைக்கு எங்களோட டைவர்ஸ் கேஸ் ஆரம்பமாகுது. ஓஹோ. நான் வரல. என்னது, வரலையா? உனக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்குது, அதுக்காவது மரியாதை கொடு. இவ்வளவு தூரம் என்னை விட்டு பிரியணும்னு நீங்க மனசார நினைச்சப்புறம் இந்த கோர்ட்டு சட்டம்ல என்னங்க பண்ணும்? பிரிச்சு வைக்கிற பேப்பர்ஸ்க்கு கொடுக்கற மரியாதைய பொண்ணான எனக்கு கொடுங்க. கோர்ட்ல எல்லாம் நிக்க வச்சு அவமானப்படுத்தாதீங்க. உன் திட்டம் புரியுதுரி. இப்படியே கோர்ட்டுக்கு போகாம டிமிக்கி கொடுத்து வாய்தா மேல வாய்தா வாங்கி கேஸ் இழுத்தடிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்குள்ள உன்னைய மனசு மாறும். அப்படி இல்லாட்டி நான் 2வது கல்யாணம் பண்ணத காரணமா காமிச்சு என் மேல பிகேமே கேஸ் போட்டதானே உன் திட்டம். கரெக்ட், ரொம்ப கரெக்ட் புகழ். நாம இதை விடவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால வேற எவனா காதலிச்சாலோ நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு, தெரியாம எத்தனையோ. போத நிறுத்துங்க. என்னடி ஒரேடியா செலுத்துக்கிற? பொண்ணு வளர்த்திருக்க லட்சணத்தை பாரு. நாக்க புடுங்கிக்கிட்டு நீ இன்னும் சாகல. என் பொண்ணைய கேவலமா பேசுறீங்க? என் பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என் பொண்ணு தியாகி. நான் சொல்லட்டுமா? என்ன காரணம்னு சொல்லு பார்க்கலாம். நீ மட்டும் சரியான காரணத்தை சொல்லிட்டேன்னா உன் பொண்ணுக்கு நான் கோயிலே கட்டுறேன். அம்மா, சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க. சொல்லு, என்ன காரணம்னு சொல்லு. விதிதான் காரணம். செல்வியோட தலை விதிதான் காரணம். நல்லா வாழ்றதுக்கு தகுதி இருந்தோம் என் பொண்ணு தலை குனிஞ்சு நிக்கிறாளே. அவளுக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? அப்படிப்பட்டவ இப்படி விவாகரத்து நிலைமையில வந்து நிக்கிறானா, அதுக்கு அவளோட தலைவிதிதான் காரணம். அவளை பெத்த என்னோட தலைவிதிதான் காரணம். அடச்சி, இத சொல்றதுக்கு தான் நீ இந்த ஆட்டம் ஆடுனியா? இவளை பெத்து என்ன தண்டிங்க. ஆனா பாவம் செல்விய விட்டுடுங்கம்மா. நீ கோர்ட்டுக்கு வந்தாலும் வராட்டியும் நான் போறேன். உங்ககிட்ட இருந்து எப்படி டைவர்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். நாளைக்கு மகேஷை டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க? கண்டிப்பா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க மேடம். இந்தாங்க பில். அப்புறம் மிஸ்டர் மகேஷை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. யாரு? அவர் பேர் அஜய். அஜயா? அப்படின்னு எங்களுக்கு யாரையும் தெரியாதே. அந்த அஜய் மல்லிகாவோட முன்னாள் காதலன். என்னது, மல்லிகாவோட முன்னாள் காதலனா? இது என்ன புது கதையா இருக்கு? அவன் ஏன் மகேஷை பார்க்க வரணும்? ரோஜா, மகேஷோட உயிருக்கு அந்த அஜய்னால ஆபத்து வருமோன்னு பயமா இருக்கு. நீ வா போலாம். என்ன சொல்ற நீ?
அவனால மகேஸ்வரிக்கு எப்படி ஆபத்து? ரோஜா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, நீ வா நம்ம போலாம். ஸ்னேகா என்ன விஷயம்னாவது சொல்ல. ரோஜா நீ வா சொல்றேன். மகேஷ், மகேஷ் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? இவரால உங்களுக்கு ஏதாவது? இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, ஆனா இவரால உங்க உயிருக்கு. யார் சொன்னது? ஏய், நீ மல்லிகாவோட முன்னாள் காதல. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அந்த மல்லிகா தான் உன்னை இங்க மகேஷ கொலை பண்றதுக்காக அனுப்பியிருக்கா. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. மல்லிகா மேல இருந்த ஆத்திரத்துல நானும் மகேஷ போட்டுத்தல நினைச்சது வாஸ்தவம் தான். ஆனா மகேஷ் முகத்தை நான் பார்த்ததும் இவன் அப்பாவின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மகேஷ் கிட்ட சில உண்மைகளை தெரிவிக்க போறேன். மல்லிகாவை பழி வாங்குறதா என் லட்சியம். ஆமா மேடம், நானும் மல்லிகாவால பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா மகேஷ் போல இல்ல, அதை விட ரொம்ப அதிகம். சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அன்பான மனைவி, பாசமான பெண் குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பெரிய பிசினஸ் மேனா இருந்தேன். என் வசதி, பணம், செல்வாக்கு, அந்தஸ்தெல்லாம் பார்த்துட்டு என் வாழ்க்கையில புயல் மாதிரி மல்லிகா நுழைஞ்சிட்டா. என்ன மயக்கிட்டா. எப்படியோ தெரியல, நானும் மயங்கிட்டேன். குருவி கூட்டுல குரங்கு நுழைஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. அவ கூட ஆடாத ஆட்டமெல்லாம் நான் ஆடினேன். உங்களை மாதிரியே நானும் அவகிட்ட மயங்கின பிறகு பிசினஸ், பணம், சொத்து, சொந்தம், இப்படி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். மான மரியாதை தான் மெஞ்சிச்சு. பணம் காசு அவ என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா. நான் மயக்கம் தெளிஞ்சு சுதாரிக்கலாம் நினைக்கும் பொழுது என்கிட்ட எதுவுமே இல்லை. அவமானம் தான் மெச்சி இருந்தது. எல்லா பக்கமும் கடை, வட்டி பிரச்சனை. பொண்டாட்டி புள்ளியோட சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு மல்லிகா என்ன தள்ளிட்டா. மல்லிகாவை தேன்ன அவ என் சொத்து பணத்தோட சுதாகர் அப்படின்னு எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சது. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரு காலகட்டத்தில் கடன்காரர்களால என் மனைவியோட கற்புக்கு ஆபத்து வந்தப்போ குடும்பத்தோட விஷம் குடிச்சு சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ இதோ இந்த 2 கையாலே தான் சார், இந்த பாவக்கரை படிஞ்ச கையாலேயே என் மனைவிக்கும் குழந்தைக்கும் நானே கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்தேன். நானும் குடிச்சேன். கடன் தொல்லை தாங்காம தொழிலதிபர் குடும்பத்தோட விஷம் குடிச்சு சாவு அப்படின்னு மறுநாள் பத்திரிகையில பேரும் போட்டோவும் வரும்னு நினைச்சேன். ஆனா நாங்க மயங்கி கிடக்கிறத தற்செயலா பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் காப்பாத்திட்டார். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தவிர அங்க யாருமே உயிரோடு இல்லைன்னு. என் மனைவி என் குழந்தைய செத்து போயிட்டாங்க. 4 வயசு பிஞ்சு குழந்தை சார். அதான் சார் தாங்க முடியல. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஹைகோர்ட்ல எனக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு சொல்லிட்டாங்க. மல்லிகா அன்னைக்கு ஓடி போனவதான் சார். என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா அப்பா கேஸ விடல. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போனார். அங்க தூக்கு தண்டனை கேன்சல் ஆகி 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மல்லிகாவை கொல்லணும்னு நினைச்சு தேடின. சுதாகர் கொலையை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்தது. உங்களையே நான் தப்பான ஆளு தான் நினைச்சேன். மல்லிகாவுக்கு நீங்க அடுத்த பலியாயிட்டீங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்களுக்கு அழகான குடும்பம், குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியல சார்.
நீங்களும் குடும்பத்தோட விஷம் குடிக்கிறது என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல சார். அதான் மல்லிகாவோட முகத்திரியை கிழிக்கவும் உங்களை காப்பாற்றவும் நான் வந்திருக்கேன். ச்சே, மல்லிகா இவ்ளோ பெரிய அரக்கியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மகேஷ், சுதாகரை கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி உங்க மேல போட்டதும் மல்லிகா தான். மகேஷ், நம்ம குடோன்ல 6 கோடி ரூபாய் சரக்கு திருடினதும் அவதான். நம்ம வீடு ஜப்தியானது காரணமும் அவதான். அவளை அப்படியே விட்டுட்டா இன்னும் பல ஆம்பளைங்களோட வாழ்க்கையை சூறையாடிடுவா. அதை நிறுத்தணும். இப்போ உங்க முடிவு என்ன? மல்லிகா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க அவளை எதுவுமே செய்ய வேண்டாம். அவ என்னோட இற. அவளை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அவளுக்கும் கணக்கு பாக்கி இருக்கு. போலீஸ் அவளை பாத்துக்கும். நீங்க அப்ரூவரா மாறினா போதும். மல்லிகாவை தூக்குல ஏத்த எனக்கு நீங்க உதவி பண்ணணும். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபா வீணா போச்சே. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. உன் டென்ஷனான மனநிலைக்கு சூடா காப்பி குடிமா. டென்ஷன் குறையும் மல்லிக்குட்டி. வேண்டாம், உன்னெல்லாம் நம்புறதுக்கே இல்ல. ஓ, இதுல விஷம் கலந்திருப்ப நினைக்கிறியா? இப்ப நம்புறியா? இந்தா. என்ன மல்லிகா அப்படி பாக்குற? ஓ மேல எனக்கு என்ன இவ்வளவு திடீர் அக்கறேன்னா? மல்லிகா, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தப்போ ஒரு நாள் ராவணங்கிட்ட இருந்த எல்லா அம்பும் தேர்ந்து போச்சு. அவன் நிராயுதபாணியா நின்னான். அப்போ ராமரு அவன் பகைவங்கிறதையும் மறந்து, நீ நிராயுதபாணியா நிக்கிற, உன்கிட்ட சண்டை போட என் மனசு ஒப்புக்கல, அதனால இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னான். உன்னை பழி வாங்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ உன்னை பழி வாங்க எனக்கு மனசே வரல. ஏன்னா உனக்கு எதிரா ராஜசேகர், ரோஜா, ஸ்னேகா, பரிமளம், மகேஷ், அந்த பாம்பே பார்ட்டின்னு ஒரு கூட்டமே நிக்குது. எனக்கு மனசு தாங்கல. என்ன இருந்தாலும் நீ என் கூட இருந்தவ, என் காதலி, எனக்கு கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுத்தவ. இப்போ எனக்கு உன்னை விட்ட வேற வழி இல்லை, உனக்கும் என்னை விட்ட வேற ஆள் இல்லை. அதனால பழச மறந்துட்டு நாம ஏன் மறுபடி? என்ன மன்னிச்சிருங்க அஜய். நான் இனிமே உங்களுக்கு ரொம்ப சின்சியரா இருப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாத. இனிமே நாம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம். நான் உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றேன். அந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் இன்னைக்கு காலையில் கூட ஹாஸ்பிட்டல் போய் மகேஷை பார்த்தேன். என்னது? பயப்படாத. உன்னை மகேஷ் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக இல்ல, மல்லிகா விட்டுரு, அவ பாவம்னு உனக்காக உயிர் பிச்சை கேட்கறதுக்கு. ஆனா அந்த ராஸ்கல் மசியில நீயும் மகேஷும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் மகேஷ் அப்ரூவரா மாறி உனக்கு எதிர கோர்ட்ல சாட்சி சொல்ல போறானா. இச்சா சுதாகர் 2 பேரையும் கொன்னது நீதானா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டானா? அவன் உயிரோட இருந்தா அதெல்லாம் செய்ய முடியும். கரெக்ட். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. பண்றதெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இப்போ அவன் மட்டும் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறான். இப்போ எப்படி அவனை தீர்த்து கட்டுறது? ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அவனுக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டு ஏறக்குறைய கைகலப்பே ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல பெரிய கலவரம், என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இனிமே நான் அந்த பக்கமே போக முடியாது. எனக்கு மகேஷ் சாகணும். என்ன பண்ணலாம்? பேசாம ஆள் வச்சு கொண்டு இல்லாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் இருக்கான்.
25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். 25 லட்சமா? டார்லிங், நாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா மகேஷ் சாகணும். அதுக்காக இந்த வீட்டை வித்தாவது. அதுக்கு 25 லட்சம் கொடுக்கணுமா? மூட்டை பூச்சி நசுக்கிறதுக்கு வீட்டையே கொளுத்த முடியுமா? மகேஷை கொல்றதுக்கு நான் ஒருத்தியே போதும். மல்லிகா, நீ ரொம்ப ரிஸ்க் மல்லிகா, வேண்டாம். எத்தனை பேரோட கதையை நான் முடிச்சிருப்பேன். இந்த மகேஷ் எல்லாம் எனக்கு இவனை கொல்றதுக்கு கூலி 25 லட்சமா? அவனை நானே கொண்டுட்டா அந்த பணம் மிச்சம் தானே? நல்ல ஐடியா தான். ஆனா உன்னால முடியுமா? பயமா இருக்க. முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி மகேஷ்க்கு என் கையால நானே சமாதி கட்டுறேன். மல்லிகுட்டி, என்னமா யோசிக்கிற? மகேஷோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கம்பெனி எப்படியாவது கைப்பற்றிடலாம்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சு. இப்போ உன் உயிரை காப்பாத்திக்கிறது முக்கியமா, மகேஷ் கம்பெனி முக்கியமா? இதோ பார் மல்லிகா, நீ எனக்கு வேணும். யாருக்காகவும் நான் உன்னை இழந்துட மாட்டேன். நாம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மகேஷ் போலீஸை நெருங்கிக்கிட்டே இருப்பான். நோனோ, அவன் போலீஸ் கிட்ட போகவும் கூடாது, அப்ரூவரா மாறவும் கூடாது. அதுக்கு முன்னாடி மகேஷோட கதையை முடிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கானேன்னு தான் யோசனையா இருக்கு. இந்தா, இது சைலன்சர் துப்பாக்கி. மகேஷே நானே கொள்ளணும்னு தான் வாங்கினேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல காலையில பெரிய கலண்டர் நடந்துருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. மகேஷ் கதையை முடிக்க நீ தான் சரியான ஆள். நான் கார்ல ரெடியா இருக்கேன். நீ மகேஷை பார்க்க போகிற மாதிரி போ. உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. சைலண்டா மகேஷை ஷூட் பண்ணிட்டு வந்துரு. சத்தம் இல்லாம மகேஷ் சாப்டர் ஓவர். நாம தான் பொண்ணோம் அப்படின்னு சாட்சியே இருக்காது. இதோ பார், நீயும் நானும் நைட் ஷோ சினிமா தியேட்டர்ல இருக்கிற மாதிரி டிக்கெட் வாங்கி சாட்சி ரெடி பண்ணிட்டேன். நீ ரொம்ப புத்திசாலிதான். பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, மணி 10. சரி, கிளம்பு. சார், அஜய் மல்லிகா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ஓவர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அஜய். நீ தைரியசாலின்னு எனக்கு தெரியும். நீ செய்ய போற இந்த துணிச்சலான காரியத்துல தான் நம்ம எதிர்கால வாழ்க்கையே அடங்கியிருக்கு. புரியுது அஜய். மகேஷ் செத்ததான் நானும் நிம்மதியா வாழ முடியும். கரெக்ட். நான் இங்கேயே கார்ல வெயிட் பண்றேன். நீ போய் மகேஷ் கதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. இனிமே யோசிக்க அவகாசம் இல்லை. சரி. மல்லிகா, ஐ லவ் யூ.